இப்போ பார்த்தீங்கன்னா பாவு பஜ்ஜி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5 பீன்ஸ் நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கேரட் நல்லா பொடி நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் கோஸ் மட்டும் எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா பொடி நறுக்கி. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடி நறுக்கி எடுத்து வச்சுருக்காங்க. தோசைக்கல் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி, அதாவது பீன்ஸ், கேரட், கோஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதையும் சேர்த்திங்கன்னா மொத்தமாக காய்கறி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறாங்க. இப்போ தேவையான உப்பு வந்து இந்த காயிலே சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுட்ருக்காங்க. தோசைக்கல்லில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தோசைக்கல்ல இவங்க செய்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்காங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அதையும் நல்லா பெருசு பெருசாக நறுக்கி சேர்த்துக்கிறாங்க. இது பெரிய தக்காளியாக இருக்கவே கொஞ்சம் நிறைய தெரியுது. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2-3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வந்து தொக்காகணும். நல்லா கத்தி அவங்க வச்சுருக்கிறத யூஸ் பண்ணி நல்லா நசுக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் அதை வந்து பேஸ்ட் ஆக்குறாங்க. இப்போது காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துருக்காங்க. காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து கிரேவி பதத்துக்கு கொண்டு வராங்க. நம்ம கிளறி விடும் போதே பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாத்தையுமே வந்து ஸ்மாஷ் பண்ண மாதிரி தான் அவங்க வந்து கிளறி விடுறாங்க. ஸோ வந்து அது வந்து எப்படி ஆகுதுன்னா நல்லா பேஸ்ட் ஆகுது. நல்லா சின்ன தீயில் வச்சு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாவு பஜ்ஜி மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறாங்க. பாவு பஜ்ஜி மசாலா சூப்பர் மார்க்கெட் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முழு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. அதோட கடைசியாக வந்து இதை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து ஒரு லெமன் நல்லா கொட்டை எடுத்துகிட்டு புழிஞ்சி ஆட் பண்ணிக்கிறாங்க. பெரிய லெமனாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் ஒரு 2 லெமன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா சின்ன தீயில் நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்து நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேணுமோ அப்பப்போ சூடு பண்ணி பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. இப்போ பாவு பஜ்ஜி பன் வாங்கிட்டு அந்த பன்னை 2ஆக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பாவு பஜ்ஜி பன்னை வந்து நல்லா அதில் போட்டு டோஸ்ட் பண்ணுறாங்க. பட்டர் இன்னும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பன்னை நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி சர்வ் பண்ணி வச்சுருக்க அந்த பாவு பஜ்ஜி மசாலா பிளேட்டோட இந்த பன்னையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ண போகிறாங்க. இப்போ கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் வச்சு கொடுத்து சர்வ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.